முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் படும். நீ இதை கேட்பன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தானே நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த தேதியில் நீ எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியாக நடந்து, அப்பா முருகா நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டீங்க, என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க, என் வாழ்க்கை நல்லபடியாக எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். உனக்காக வரம் கொடுக்க தயாராக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உனக்கு என்ன வேணும்னாலும் தாமதிக்காமல் என்கிட்ட வந்து கேளு. கண்டிப்பாக உன் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்க்கை அழகானதாக மாறும்படியும் அற்புதமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் நான் செய்கிறேன். நான் வரமாட்டேன்னு எத்தனை பேர் உன்னிடம் சொன்னாலும் அதையெல்லாம் நம்பாமல் என் அப்பன் முருகன் எனக்காக வந்து நல்ல வழியை காட்டுவான்னு நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக போக விட்டுட மாட்டேன். இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்டு என்னிடம் ஏங்கி கேட்ட அனைத்தையும் தான் இப்போது உனக்கு பரிசாக கொடுக்க வந்திருக்கேன். உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும்படியாக உன் வாழ்க்கையில் நான் பல அதிசயங்களை நடத்த போகிறேன். இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே உனக்கு நடக்கும் என் செல்வமே. உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ இந்த திருச்செந்தூர் மண்ணை வந்து மிதிச்சாலே உன் மனசில் இருக்க குறைகள் அத்தனையும் மறைந்து போய் எல்லாமே நிறைவாக அமைய பெறுவாய். நிறைவான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் நானே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்காகவே உனக்கான நல்ல பரிசை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இனி எல்லாமே சிறப்பாக நடந்து நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். இத்தனை நாளாக என்னை நம்பி பொறுமையாக காத்திருந்த உனக்கு உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க போகுது. உன்னை தேர்ந்தெடுத்த நான் உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன்னை சுற்றி இருந்த மனிதர்கள் செய்த செயல்களும் தீய விஷயங்களும் வஞ்சகங்களும் உன்னை விட்டு விலகி போகும்படி இந்த முருகன் உன்னை சுற்றி பாதுகாப்பாக நிற்க போகிறேன். நீ செய்த நல்ல விஷயங்களும் நன்மைகளும் இப்போது உன்னை நோக்கி வந்து சேர்ந்து உன் வாழ்க்கை பாதையில் ஒளி விட்ட போது, அதே போல நீ நினச்ச எல்லா காரியங்களையும் கூட இந்த முருகன் உனக்காக நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன்னு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே. நீ என்னைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்வதற்கு என் அருளாசிகளை உனக்கு வழங்க போகிறேன். நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக வெற்றிகரமாக நடக்க போகுது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தெளிவான மனசையும் வற்றாத செல்வத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் குறைவில்லாத மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக பாதுகாக்க போகிறேன். உன் வாழ்க்கையை நீ என்னை நம்பி ஒப்படைச்சிருக்க. உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் இனிமே ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலகி போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். நீ எதுக்காகவும் பயப்படாத. என்னையே கதி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை தவிர இந்த உலகத்தில் உனக்கு வேற யாரையும் தெரியாது. உனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன்னை முழுவதுமாக புரிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தந்து உன்னை மகிழ்ச்சியாக புன்னகையோடு வாழ வைக்க ஓடி வந்தேன். நீ செய்த நன்மைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை செய்த உறவுகளும் உன்னை ஏமாத்தின உறவுகளும் உன் மேலே பாசம் வச்சு உனக்கு கஷ்டத்தை கொடுத்த உறவுகளும் கூடிய சீக்கிரம் உன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் நாள் வரப்போகுது. என்னை நம்பி நீ வாழுகிறாய் அல்லவா? நீ நினச்சது போல எல்லாரும் நல்லவங்க இல்லைன்றதை இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? அவங்களோட பிறவி குணமே அப்படிதான். ஆனால் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக நல்ல குணத்தோட நல்ல செயல்களை செய்யும் ஆளாகவே இருந்திருக்க. அதனால தான்
இந்த முருகன் உன்னை தேர்ந்தெடுத்து வந்து உன் வாழ்க்கையை அழகாக்க முடிவெடுத்துட்டேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. உன் உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் நீதானே பார்த்துக்கணும். முதல்ல நீ உன்னை கவனிச்சினாலே உன் மனசை சந்தோஷப்படுத்தி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். உன்னை அமைதியாக உயர்வின் பாதையில் வழிநடத்த இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற, ஆனால் எல்லாரும் இப்படி இருக்க மாட்டார்கள் அல்லவா? அவரவர்கள் சுயநலத்தோட உன்னை பற்றி தப்பாக பேசவும் உன் வாழ்க்கையை விமர்சிக்கவும் கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி உன் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத. உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்காக நீ செய்யும் செயல்களையும் அதற்கான வேலைகளையும் பார்த்து இந்த முருகன் மனம் குளிர்ந்து போயிருக்கேன். உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நிறைகுடமாக வாழ வைப்பேன். அடுத்தவங்க உன்னை கேலி பேசினாலும் கிண்டல் பண்ணாலும் விமர்சனம் வைத்தாலும் நீ எதையும் பார்க்க மாட்ட. உன் வேலையில் மட்டுமே கண்ணும் கருத்துமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் உன் குடும்பத்தை உயர்த்தி உன் தொழிலை உயர்த்தி உனக்கு நல்லபடியாக நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி செய்ய வந்திருக்கேன். நீ நல்லபடியாக வளர்ந்து வரும் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி இருக்கவங்க ஏதாவது ஒன்று எதையாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ யாருக்கும் எந்த பதிலும் பேசாமல் முன்னேறி போகிறதுல மட்டும் கவனம் செலுத்து. உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதுக்காக கவலைப்படக்கூடாது என் செல்வமே. உன்னை பற்றி எல்லாமே அறிந்த இந்த முருகன் உனக்கு தந்தையாகவும் தெய்வமாகவும் எந்நேரமும் காக்கும் காவலனாகவும் இருக்கும்போது நீயாக வீணாக மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். உனக்கு ஒருவர் தீங்கு செஞ்சால் அவர் அதற்கான தண்டனையை அனுபவிக்க தயாராகிடுவார். நீ எந்த விதத்திலும் வருத்தப்பட வேண்டாம். அவரவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்களை நிச்சயம் போய் சேர்ந்தே தீரும். யார் ஒருவர் இன்னொருத்தருக்கு கெடுதல் நினச்சி அவங்க நல்லா வாழக்கூடாது நிம்மதியாக இருக்கக்கூடாது நினைப்போட கெடுதல் செய்கிறார்களோ அவர்கள் செய்கிற வினைக்கும் அவங்க தண்டனையை அனுபவிப்பாங்க. என் செல்ல பிள்ளையானனே, எதுக்கும் கவலைப்படாமல் அமைதியாக என் நாமத்தை மட்டும் நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டே இரு. உன் கண்ணீருக்கு காரணமான கர்ம வினைகள் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும். உன் குடும்பத்தில் இருக்கும் வாக்குவாதங்களை எல்லாம் கவனமாக தவிர்த்து விட்டு நீ பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக கவனமாக பார்த்து பேசு. நீ பேசுகிறத மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு தயங்கிக்கிட்டு வார்த்தைகளை உனக்குள்ளேயே சுருக்கி கொள்ளாதே. எதை பேசணுமோ அதை யோசித்து நிதானமாக கவனமாக சரியான உண்மையை மட்டும் பேசி பழகு. உன் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே நீ போகும் இடமெல்லாம் இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக வரப்போகிறேன். அதனால் நீ பயப்படாமல் தைரியமாக உன் வேலைகளை செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் அனைத்தையும் அகற்றி உனக்கான நல்ல காரியங்களை நீ எதிர்பார்ப்பது போலவே நிச்சயமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். உன் உழைப்பையும் முயற்சியையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் தாமதமானாலும் தரமான வெற்றிகளை கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ முதல்ல மனசை அமைதிப்படுத்திக்கோ. உன் வீட்டில் சந்தோஷம் பெருகும்படியும் நிம்மதி நிலைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக நீ நினச்சது நடந்தே தீரும். நீ என்னை நம்புன, இப்போதும் என்னை தான் நம்புகிற. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் அப்பன் முருகன் எனக்காக அதை சரி செஞ்சு கொடுத்துருவார்னு தாயின் மடியை தேடி ஓடும் கண்ணுக்குட்டி போல என்னை தானே தேடி தேடி ஓடி வருகிறாய். அதனால தான் உனக்கு ஆறுதலாக இருந்து நம்பிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்ற வந்திருக்கேன். உன் சோதனைகளை எல்லாம் கடந்து நீ சாதனை புரியும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நல்லபடியாக நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உனக்கு வலிமையை கொடுத்து நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் நான் வழிகாட்ட போகிறேன். பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவிக்கும் உனக்கு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவெடுத்து அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உனக்கு தடையாக இருக்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு. எந்த சிக்கலும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு இந்த முருகன் நான் உனக்கு துணையாக இருப்பேன்.
நீயும் முன்னேறி உன் குடும்ப உறுப்பினர்களையும் முன்னேற செய்து எல்லாரும் நல்லபடியாக வாழ்க்கையை உயர்வாக தெளிவான சிந்தனையோட மகிழ்ச்சியோட வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். கண்ணை தொடச்சிட்டு உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறத கேளு. உனக்கு பிடிச்ச விஷயங்களை வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதுவாகவே உன்னை விட்டு போகும்போது நீ அதை இழுத்து பிடிச்சி வச்சுக்க நினைக்காதே. போகிறது போகட்டும்னு கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு அதை அப்படியே விட்டுவிடு என் செல்வமே. நீ தப்பே செய்யாமல் யாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு நான் உன்னை விட்டுட மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையிலவே நீ ஏற்கனவே எவ்வளவோ போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது மீண்டும் தேவையில்லாத துன்பத்தையும் துயரத்தையும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் கொடுக்க விரும்ப மாட்டேன். உன் அன்புக்கும் அக்கறைக்கும் சேர்த்து உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். உன்னை புரிஞ்சுக்காம உன் அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் புரிஞ்சுக்காம உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்கள் அனைவரும் கண்டிப்பாக கஷ்டத்தை அனுபவிக்கும் போது உன்னை பற்றிய உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தானாகவே உன்னை தேடி வருவாங்க. நான் பெற்றெடுக்காத என் செல்ல பிள்ளையான நீ எந்த வகையிலும் சுயத்தை இழந்து தன்மானத்தை இழந்து அவதிப்படும்படி நான் விட்டுட மாட்டேன். உன் விதியை மாற்றி எழுதி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி செய்கிறேன். வாழ்க்கையவே உன் வசமாக மாற்றி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் பிறப்பின் மூலமாக உனக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் அகற்றி கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் தயாராயிட்டேன். என் திருப்பாதங்களை நம்பி வந்த உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தர்றேன். உனக்கு பாதுகாவலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் இந்த முருகன் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நான் உனக்காக அமைச்சு கொடுத்த வாழ்க்கை பாதையில் கூடிய சீக்கிரம் பல திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் உண்டாகும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படவும் கோபப்படவும் வேண்டாம். எல்லாமே உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்கிறேங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும்.